உங்கள் பறவைக்கே வருவோம். இப்போ நீங்கள் மிரட்டி அடிப்பணையை வச்ச கூட்டணி 2063 தொகுதிகளை கேட்டாங்க 2Gயை வச்சு. அவங்களும் அதே விமர்சனத்தை வைக்கிறாங்க. இடி, சிபிஐ இது போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சு தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய பார்வையில் அல்லது பாஜகவுடைய பார்வையில் காங்கிரஸினுடைய பலம் என்னன்னு நினைக்கிறீங்க? வலுவாக இருக்கா? காங்கிரஸுக்கு பலமே இல்லை சார். அது 1.8% வித்துற. ஆக்சுவலாக இதில் ஸ்டாலின் அவர்களோட பெரிய மனசை தான் காமிக்கணும். இதில் அவர் பெரிய மனசு பண்ணி இது அவர் எப்படின்னா 22 கூட்டணிகளை உருவாக்கியிருக்கார். ஏன்னா அவருக்கு சிந்தாமல் சிதறாமல் சேதாரமே ஆகாமல் இந்த எலெக்ஷனை பார்த்துருவோங்கிற அவருக்கு 2.0 பண்ணணுங்கிற ஆர்வத்தில் செயல்பாடு தான் அவரோட செயல்பாடு. கேள்வி நிறைய விட்டு பலம் இல்லாத காங்கிரஸை பார்த்து கூட்டணி உடஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏன் எழுது? அந்த துறைப்பிலிருந்து பொருந்தா கூட்டணி, அடிமை கூட்டணின்ற விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து நீடி கை நழுவி போயிடும் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த கூட்டணி உடஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது சார். எல்லாமே இது நம்பர் கேம் சார். இந்த நம்பர் கேமில் இப்போ 22 கூட்டணி இவங்க ஏன் சார் அமைச்சிருக்காங்க? அந்தந்த கூட்டணியிலேருந்து 100 ஓட்டு 500 ஓட்டு வந்தால் கூட வெற்றி வாய்ப்பு வருங்கிற நம்பிக்கையில் தானே. ஏன்னா தொடர்ந்து திமுகவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்க கூட்டணியை நம்பியே நடத்தக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. அவங்களுக்கு என்றைக்குமே 23லேருந்து 24% ஓட்டு தான் வாக்கு வங்கி இருக்குது. அவங்களோட சொந்த வாக்கு வங்கி, அது குடும்பமாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி அங்கே அவ்வளோதான் இருக்குது. ஆனால் முதல் தடவையாக அவர் எதை புரிஞ்சுக்கிட்டார்னா, ஒரு தடவை 2011 இந்த மாதிரி கூட்டணி அமைப்பில் இடர்பாடெல்லாம் வந்ததை புரிஞ்சுக்கிட்டு தான் தன்னோட வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடாதுன்னா கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செயல்படுறார். அந்த செயல்பாடோட வெற்றி தான் இந்த அளவுக்கு பெருந்தன்மை அப்படின்னீங்க. அதான் கூட்டணி தர்மம்னு அவர் நினச்சிக்கிறாருல. ஏன்னா அவருக்கு வெற்றி வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா இந்த தடவை அவர் வெற்றியை இழந்துட்டாருன்னா மிகப்பெரிய பின்னடைவை திமுக போய் சேர்ந்துரும்ல. திமுகவை பாதுகாக்கிற கொள்கை ஒரு தலைவருக்கு இருக்காதா என்ன? இப்போ நாங்கள் எடப்பாடி அவர்களுக்கு தன் கட்சியை பாதுகாக்கிற கொள்கை எவ்வளோ இருக்கோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் கட்சியை பாதுகாக்கணுங்கிற கொள்கை எவ்வளோ இருக்கோ, அதே கொள்கையில் அவர் இருக்கிறதுல எந்த தப்பு இல்லை. அது அரசியல் தலைவர்களோட நிலைப்பாடு. எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அந்த நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னோட கணக்கு என்னென்னா, இதில் காங்கிரஸ் நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒன்று தெரிஞ்சு கட்டருமான கதையாக காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனப்பட்டு இன்றைக்கி திமுகவோட கருணையில், திமுகவோட மெர்சியில் இன்றைக்கி ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிற அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் எடுத்தோன்னே சொன்னேன், இது ஸ்டாலின் அவர்களோட கருணை மனுமதி கருணை. இந்த 28 சீட்டுங்கிறது பெரிய கருணை. அவரோட சைடில் என்னன்னா, இந்த தடவை நம்ம தோற்றுறக்கூடாது, எக்காரந்து கொண்டு விஜயோட பலத்தில் இல்லை அதோட பலவீனத்திலே நம்ம தோற்று போகக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் இது உண்மையான வெற்றி காங்கிரஸுக்கு இல்லை. இந்த வெற்றி முழுக்கவே இந்த மாதிரி சூது, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் மக்கள் எப்படி போடுவாங்கன்னா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓ, இப்படி ஒரு பொருந்தாத காங்கிரஸ் இவ்வளோ கடைசி வரைக்கும் கை முறுக்கின காங்கிரஸ் கடைசியில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்போ இவங்களை நம்பி இந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட வேண்டாம், சம்மந்தமே எல்லாம் பிரச்சனையே இல்லாத பாஜகவும் என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கைமுறிக்கெல்லாம் சீட்டு வாங்க முடியாது. அவங்க 63 சீட்டு வாங்கின ஆளுங்க தான். ஒரு நாள் கைமுறிக்க 63 சீட்டு மாடியில் உட்காந்து பேசி கீழே சீட்டு முடித்தவங்க தான் அவங்க. அப்படிப்பட்ட நிர்பந்தமோ அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் முயற்சியோ இது வரைக்கும் பாஜக அதிமுக மேலே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதில் சரித்திரமே இல்லை. இந்த கருத்துக்கு ஒரு கருத்து சொன்னோம். இப்போ இது போல் காங்கிரஸும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய, அது காங்கிரஸ் மிக இழந்து இது போல் நிற்கிறது, இது திமுக இழந்து நிற்கிறது. அது கூட்டணிக்கு அது கேட்டதும் அது காங்கிரஸ் நிலைப்பாட்டையும் அவர் சொல்கிறார். ஆனால் இதே பாரதிய ஜனதா கட்சி குமாரசாமியோட கூட்டணி வைத்து அங்கே இருக்கும்போது சில இடங்களை இழந்ததுங்கிறது இருக்குது, மதசார்பற்ற கூட்டணி. அதை போல் சிவசேனா, மராட்டியத்தில் சிவசேனா அந்த கட்சி இரண்டாக உடைந்த போது அதோட கூட்டணி வைத்த போது சில இடங்களை அது பாரதிய ஜனதா கட்சி இழந்தது. அதை போல தேசியவாத காங்கிரஸ் அன்றைக்கு அந்த கூட்டணி வைத்து அது பிளந்து. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ரெண்டு முக்கியமான புள்ளியை கேட்கிறார். இந்த கேள்வி உள்வாங்கிக்கோங்க. ரெண்டு முக்கியமான அதுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தல் நேரத்தில் பல்வேறு கட்சிகள் அங்க வைக்குது, கூட்டணியில இருக்கு. அதுக்கான இடங்களை அளிப்பதும் அதுக்கான கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு. ஆக அதெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் இது போன்ற சூழ்நிலை நம்ம எடுக்கிறோம். இல்லை சார், நீங்கள் கூட்டணி வைக்கிறதுலையோ தொகுதி ஒதுக்குறதுலையோ 21 கட்சிகளுக்கும் மேலே கூட்டணி வைக்கிறதுலையோ எந்த மாறுபட்ட கருத்துக்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இங்கே அவர் ரொம்ப முக்கியமாக 2 கேள்வி எடுப்பார். ஒன்று 28 இடங்களை ஒதுக்குறது, அந்த இடத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் மீதான அச்சம் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். இன்னொன்று
முதலமைச்சருடைய ஒரு பெருந்தன்மை கருணை அடிப்படையில காங்கிரஸ் இங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதற்கு முன்னால காங்கிரஸ் வாங்கியதா இல்லையா? அப்ப அதிக இடங்கள்னு சொன்னீங்கல்ல, அப்ப விஜய் வந்தாரா? அப்பொழுது விஜய் வந்தாரா? மிரட்டினாங்க சார். அது 63ல மிரட்டினாங்க. இல்ல ஸ்கேம் வச்சு மிரட்டுவதற்கு திமுக மிரட்டுவதற்கு இல்ல அடிபணிந்து போற இயக்கம் இல்ல. அது எமர்ஜென்சி ஃபண்ட் விசாவே கண்டு மிரளாத இயக்கம். இல்ல 63 பாதுகாப்பு சட்டத்தை கண்டு பயப்படாத இயக்கம். சார் நீங்க 63 சீட்டு கொடுத்தீங்கல, அப்புறம் ஏன் 45 குறைச்சீங்க? அதுக்கு அப்புறம் 25 வந்தீங்க. இருங்க, இல்ல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. இல்ல போன எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்புறம் வந்து கூட்டணி அலைன்ஸ் இருக்கு. அப்ப அது ஒட்டி தான் எல்லாமே நடக்கும். நான் ஒண்ணே கேக்குறேன். அது இல்லாம தனிச்சு அதே எண்ணில தான் நம்ம தொடங்கணும், அதே எண்ணில தான் இருக்கணும்ங்கறதுல விதி இல்ல. நான் இதுல மட்டும் ஒண்ணே எனக்கு உங்கள்ட்ட இருந்து தெளிவு வேண்டியது இருக்குனே. காங்கிரஸ் ஒரு தேசிய பார்வையில் பெருங்கொண்ட கட்சி, இந்த நாடை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. தமிழகத்தையும் ஒரு ஆண்ட காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. ஆனால் காங்கிரஸுங்கிற ஒரு இயக்கம், பேர் இயக்கம், தமிழனையும் ஆண்ட கட்சி தான். இன்றைக்கி அது ஆளக்கூடிய வாய்ப்பை இழந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கதம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களை கேட்குற கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் க்ரோத் எப்போ வரும்னா, அந்த கட்சியோட வளர்ச்சியிலையும் அந்த கட்சியோட பர்சன்டேஜோட க்ரோத்தில் அது இயல்பில் நடந்தால் அது ஒரு நியாயமான தொகுதி பங்கீடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னென்னா, காங்கிரஸ் 2G ஸ்கேம் நடக்கும்போது 2 பேர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது கைமுறுக்கி வாங்கின 63 சீட்டு திடீர்னு புழக்குன்னு 45 சீட்டுக்கு வந்து அதை திருப்பி 25 சீட்டு கொண்டாந்து இப்ப திடீர்னு 28 சீட்டு. சார் இந்த இன்னைக்கு இந்த 28 சீட்டு நீங்க கொடுத்ததுக்கு ஒரே காரணம் விஜய் தான். நீங்க 96ல வந்து பாராளுமன்ற தேர்தலில் உடன்பாடு கண்ட போதும், அதே நேரத்தில் ஆட்சி ஒரு 13 நாள்ல கவிழ்ந்த போதும், அதற்கு பிறகு நடந்த கூட்டணியின் போதும், அதிமுக கூட்டணி வைத்த போதும், அதற்கு பிறகு ஸ்பெஷல் பார்ட்டி வைத்து ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை கவிழ்த்த போதும், அப்பொழுது இருந்த கூட்டணியில் உங்களுடைய சீட்டுகள் எத்தனை, எவ்வளவு குறைத்தீங்க, எவ்வளவு இடம் விட்டு கொடுத்தீங்க? நீங்க நாங்க தொடர்ந்து இந்த தடவை எங்களுக்கு 11% வாக்கு வங்கி கூடி இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னமும் தலைமைக்கு வாய்ப்பு இருக்கு. யார் தலைமை என்று அங்க தெரியல. இல்ல நாங்க அதிமுகல யார் தலைமை இல்ல, அந்த கூட்டணியுடைய தலைமை இன்னும் தெரியல. தலைமையை நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எடப்பாடி தான் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மோடியா என்பதே தெரியல. தமிழகத்துக்கு இந்த 2026 எலெக்ஷனுக்கு எடப்பாடி தான் தலைமை தாங்குவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அமித்ஷா அவர்களுக்கும் இல்லை, மோடி அவர்களுக்கும் இல்லை, எங்களோட மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கும் இல்லவே இல்லை. மாற்றமே அவர்தான் தலைவரும் சொல்லியாச்சு. இல்ல அமித்ஷா அவர்கள் அவர்தான் முதலமைச்சர் என்று தெளிவுபட சொல்லவே இல்லை. இல்ல முதலமைச்சர் இது கேளுங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா கூட்டணி தலைமை தாங்கும்னா யாரு தலைமை தாங்க? எடப்பாடி தானே தலைமை தாங்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு புது பேர் சொல்லல? ராகுல் காந்தி மோடி அவர்களே மதுராந்தகத்தில் பேசும்போது அவர் வந்து இவர் தான் முதலமைச்சர் சொல்லல. நான் சொல்லிடுறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு.